गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவினர். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதி 6:01 தீதி இன்று அதிகாலை 12:30 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மாலை 6:23 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் அதிகாலை 3:24 வரை துருவம், பின்பு வியாகதம். கரணம் பிற்பகல் 1:30 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை, யமகண்ட நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை பிற்பகல் 3 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராசிரமம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். அதுவும் இல்லாம மீனாட்சி திருக்கல்யாணம். இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், மகாவீர் ஜெயந்தி, பாவேந்தர் பாரதிதாசருடைய நினைவு தினம். இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நாட்களா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனால சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பை தரும். சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த திருக்கல்யாணத்துல யார் யார் பங்கு பெறலாம், பங்கு பெற்றால் அவர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்றத எல்லாருமே பார்க்கலாம். ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா யாரு இதை முதல்ல பார்க்கணும், இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை. மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கன்னியில் சந்திர பகவான், மாந்தி பகவான், கேது பகவான் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் அங்காரக பகவான், சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்தது. மீனாட்சி திருக்கல்யாணம். இப்போ நிறைய ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண தடை நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப பாருங்க, 30 வயசுக்கு மேலதான் ஆண் பிள்ளைங்களுக்கும் திருமணம் நடக்குது. நிறைய பிரச்சனைகள். அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த 80க்கு மேல பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேருக்கு இந்த திருமணத்துல தடை இருப்பவர்கள் இன்றைய தினம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு உங்களால் இயன்ற பொருளுதவி செய்யலாம். என்ன பொருளுதவி? அன்னதானம் செய்யலாம், நீர்மோறு கொடுக்கலாம். ஏன்னா வெயில் காலம் இல்லையா இது, அதனால நீர்மோறு தரலாம். உங்களால முடிஞ்சது தண்ணி பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம், பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், பாக்கெட் கூட வாங்கி கொடுக்கலாம், ஏதோ உங்களால இயன்றது. அதே மாதிரி அந்த திருக்கல்யாணத்துக்கு திருமணம் ஆகாதவர்கள், தடைப்பட்டுக்கிட்டே வருபவர்கள், அந்த திருக்கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அதை உங்களால் இயன்றதை செய்யலாம். அப்படி செய்து அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கணும், கண்ணால பார்க்க. அப்ப அந்த தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவர்கள் திருக்கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. நிறைய பேர் அதை செய்யறாங்க. மாங்கல்யம் வாங்கி கொடுத்து, அம்பாளுக்கு புடவை, ஐயனுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டி, இந்த மாதிரி ஒரு முகூர்த்தத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் வாங்கி கொடுத்து சிறப்பாக பண்றவங்களும் இருக்காங்க. அது மாதிரி நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணுக்கு அப்படிதான் தடைப்பட்டுட்டே வந்தது. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் நான் சொன்னேன், உங்களால முடிஞ்ச, அப்பெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி, கோல்டு ரொம்ப கம்மி, உங்களால முடிஞ்சா ஒரு 1/2 கிராமாவது ஒரு தாலி, பொட்டு தாலி வாங்கி
திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய சாமிக்கு உங்கள் வீட்டுக்கிட்டேயே முருகருக்கோ இல்லை பெருமாளுக்கோ திருக்கல்யாணம் நடந்தால் அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு வேட்டி இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாப்பா கையால் கொடுத்து அது செய்யுங்க. நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னது. அதே போல் செஞ்சாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தை குட்டியோட இருக்குது. எதுக்காகனா நம்பிக்கையோடு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும். சொன்னாங்களே அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. மனமுவந்து எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுடைய ஒரு நாள், சிவபெருமானுடைய ஒரு நாள். அதனால இன்னைக்கு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், இன்னைக்கு அரசு விடுமுறை தான். அதனால எல்லோருமே பிரதோஷ வழிபாட்டை தவற விடாதீர்கள். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் திருக்கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட சிவன் கோவிலெல்லாம் காலையிலே பிரதோஷ வழிபாடு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் காலையில் போயிட்டு சிவனையும் பார்த்துருங்க, மாலையில் திருக்கல்யாணத்தையும் பார்த்துருங்க. சரிங்களா? எந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வச்சு வழிபாடு செய்கிறார்களோ அந்த ஆலயத்திலெல்லாம் இன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட திருத்தலத்தில் காலையில் பிரதோஷ வழிபாடு செஞ்சிருவாங்க. ஏன்னா சாயந்தரத்தில் செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால காலையில் பிரதோஷ வழிபாடு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மாலையில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்தலம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் போயிட்டு காலையில் பார்த்துருங்க, சாயந்தரம் திருக்கல்யாணத்தை பாருங்கள். அப்படி இல்லை மாலையில் பிரதோஷ வழிபாடு பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள். சரிங்களா? சரி, நம்ம திதி வாரம் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்த வரிசையில் வாரத்தை பற்றி பார்த்தோம். புதன்கிழமைக்கு அதிபதி புதன். தேவதை யாருன்னா விஷ்ணு பகவான். இந்த புதன் கிழமையில் பிறந்தவர்களின் தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். புதன்கிழமையில் பிறந்தவர்களின் தன்மை ஒரு அழகான ஒரு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மிருதுவாக பேசுவாங்க. ரொம்ப ஒரு செல்வந்தராக இருப்பாங்க. கலைஞர், வியாபாரத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருப்பாங்க. அறிவாளி, நற்குணங்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள். சரி, இந்த கிழமையில செய்யத்தக்கவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலை, சங்கீதம், நாட்டியம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு கிழமை எதுனா புதன்கிழமை. அதே மாதிரி சில பேர் எழுத்துத்துறையில் இருப்பவர்கள்லாம் அவங்களுடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஒரு நாள் புதன். அதே மாதிரி விரோதிகளை எதிர்த்து நம்ம பேசணும் செய்யணும் அப்படின்னா புதன்கிழமையில் போனால் நம்மளை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிழமை. அதான் சொல்லுவாங்க, பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால செய்யத்தக்கவை அப்படின்னு சொல்லும்போது இது புதன்கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றது ஒரு. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று எப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். எந்த ஒரு செயலையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அதன் மூலம் நினைத்தது செய்து முடிக்கக்கூடிய ஒரு அனுகூலம். வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கால்நடை தொடர்பான பணிகளில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல மாணவர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் உறுதியோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்கார ஆர்வங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு நேர்மறையான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதிற்கு நெருக்கமான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள்.
சில பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அத கவனத்துல வச்சுக்கோங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திர சேமிப்பெல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாளா முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல ஆலோசனை தேவை. அதே போல வீடு மனை விற்பனையில ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். சமூக பணிகள்ல இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி தொழில்நுட்ப கருவி இப்போ மிஷினரி எல்லாம் வாங்குறீங்க, மிஷினரிலாம் இருக்கு, அதை வச்சு தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதனால விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மனதிற்கு ஒரு திருப்தி இன்னைக்கு கிடைக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர் தடை தாமதம் இன்னைக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீதான பெயர்கள் இருந்ததெல்லாம் விலகி இன்னைக்கு நன்றாக இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. அதே மாதிரி பண வரவுல ஒரு திருப்தியும் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர் திருப்திகரமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்கார மந்தத்தன்மையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மை. ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது அந்த கருத்துல ரொம்ப கவனமா இன்னைக்கு கருத்தை வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்கும். மற்றவர்களின் மூலம் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. தாய் வழியில ஆதரவான ஒரு சூழல்லாம் அமையும். அதே போல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் மீதான ஆர்வங்கள் மேம்படும். உத்தியோகத்துல சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். இன்னைக்கு விரயங்கள் கொஞ்சம் ஆகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு, கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது நன்று. பூரம் நட்சத்திரக்கார் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரம் நட்சத்திரக்கார் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை அதை மட்டும் விட்டுடுங்க. அதையெல்லாம் விலக்கி இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்றவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கனிவோடு பேசுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும். தற்பெருமை பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும். குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. இன்றைய நாள் மனசுல இருந்து வந்த ஒரு விதமான ஒரு சஞ்சலம், பயம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய நிறநாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கனிவு தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் இன்னைக்கு வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். விரயங்கள் இன்னைக்கு அதிகபட்சமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, கவனத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அலைச்சல்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த வேலை முடியும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். புதிய முடிவுகளில் எடுக்கும்போது பல முறை சிந்தித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் சில விஷயத்தில். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு போட்டிகள் நிறைந்து இருக்கும். உங்கள் திறமைகள் மூலம் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆதாயம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தை சாதகமான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையில தெளிவு ஏற்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, செங்கல் சூளை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்தி. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திர குழப்பங்கள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம், இழுபறிகள் எல்லாம் குறையும். உயர் அதிக ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி மாமியார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வழி உறவுகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது, சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி வெளியூர் தொடர்பான ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில், அந்த வர்த்தகத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கார இழுபறிகள்லாம் குறையும். உத்திராடம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனைகள் மாற்றம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்துல தாயினுடைய உறவு வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி வாக்குன்னா பேசும்போது கூட அதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதாவது ஒரு வெப்பத்தை தெளிக்கக்கூடாது. வெப்பனா சூடான சொற்களை வெளியில விடக்கூடாது. தாய்மாமன் வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய வேலை செய்ய இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள்லாம் ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதர வழியில அனுசரித்து செல்லணும். புதிய முயற்சி செய்யும் போது அதை யோசிச்சு அந்த முயற்சி செய்தால் நன்மையாக இருக்கும். இன்றைய தினம் முயற்சி செய்வதே தவறு. இருந்தாலும் முயற்சி செய்யும்போது யோசித்து செஞ்சால், பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு செய்தால் மிகவும் நல்லது. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வழக்கு சார்ந்த விஷயத்துல வேகத்தை காட்டுது, விவேகத்தை காட்டுதுங்க. அரசு தொடர்பான செயல்பாட்டில் சிறு சிறு தடைகள்லாம் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள். சந்திராசிரமம் இருக்குதுன்னா கவனத்துல வச்சுக்கோங்க. விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை பெற வேண்டியது அவசியம். பூரட்டாதி நட்சத்திர வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். வியாபாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல தன வரவுகளை இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்றாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். போட்டித் தேர்வுலாம் சாதகமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர சாதகமான ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்கார் நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.